அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடகராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். நம்பியவர்களுக்கு தங்களால் முடிந்தது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுனராசிக்காரர்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பல விதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் இந்த மாதத்தில் இருக்குது. அதுபோல் குடும்ப விஷயங்களில் சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக இருக்குமா, இல்லை பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆன்மீக ரீதியான ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்க போகுது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் தொலைதூர பயணம், நீண்ட தூர பயணம் இதெல்லாமே செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ இல்லை குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ உடல் ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படிங்கிறதால பேச்சில் தெளிவு அப்படிங்கிறது அவசியம் தேவை. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில், உத்தியோகம், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் ஓரளவு தான் மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும். கடந்த கால முயற்சிகள்ல இருந்தும் முதலீடுகள்ல இருந்தும் உங்களுக்கு பெரிய தொகை அப்படிங்கிறது கிடைக்கலாம். வராமல் இழுத்தடிக்கப்பட்ட பணம் இந்த மாதத்தில் கைக்கு சேரப்போகுது. இதே மாதிரி மிதுனராசிக்காரர்கள் எல்லாரும் இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும். அப்படின்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பணவரவும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவியும் ஆதரவும் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். மிதுனராசிக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் இந்த மாதத்தில் அதிகரிக்க போகுது. கூடுதல் வருமானம் வருது, திடீரென்று பணம் கிடைக்குது அப்படின்னு அதிகப்படியாக செலவு செய்வதை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. குடும்பத்துக்காக செய்யும் செலவும், உடன் பிறந்தவர்களுக்காக ஏற்படும் செலவும், அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. இந்த மாதத்தில் இவை அனைத்துலையுமே அதிக கவனத்தை செலுத்தணும் மிதுனராசிக்காரர்கள்.
மிதுனராசிக்காரர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் ஓரளவு வேலையில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மற்றவர்களுக்கெல்லாம் சவாலாக தோன்றக்கூடிய விஷயத்தை கூட எளிமையாக செய்து முடிப்பீங்க. பணியிடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளையும் நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு சரியான விதமாக உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அனுபவிக்க போகிறீங்க. ஆனால் எந்த விதமான வாக்குவாதத்தையும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. தொழிலில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துறது நல்லது. கூட்டாளிகளெல்லாம் நம்ப வேண்டாம். அவர்களிடத்தில் வாக்குவாதம் சண்டைகளை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் புதனோடு சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதன் மூலம் மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது சற்று குறையலாம். தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதன் மூலம் பாடங்களையும் நீங்கள் சிறந்த முறையில் புரிஞ்சு கொண்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பீங்க. கல்விக்கு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறதால பேச்சு சற்று கடுமையாக இருக்கும். யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்லுவதை தவிர்த்துக்குங்க. அது உங்களுடைய உறவை மீண்டும் சிக்கலாக்கலாம். குடும்ப வருமானம் அப்படிங்கிறது வரவும் செலவும் இந்த மாதத்தில் சமமாக தான் இருக்கும். குடும்பத்தில் நிதி நிலைமை உயர்ந்தாலும் அந்த அளவு உங்களுக்கு செலவுகளும் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் புதனோடு சேர்ந்து 3ஆம் வீட்டில் அமர்றாங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுடைய அன்புக்குரியவரை மகிழ்ச்சி அடைய செய்யும் விதத்தில் தான் இருக்கும். அவர்களுடைய முகத்தில் புன்னகையை வரவழைக்கிறதுக்கு பல விஷயங்களையும் செய்வீங்க. இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பீங்க. மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண உறவுலெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியோடு சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. வாயை எந்தளவு குறைக்க முடியுமோ அந்தளவு குறைச்சிக்கிறது நல்லது. உறவில் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதாலையும் இந்த கடினமான சூழ்நிலைகளை தவிர்த்துக்கிறதுக்கும் அமைதியை கடைபிடிங்க. சனி 9ஆம் வீட்டில் அதுவும் வக்கரகதியில் இருக்கிறாரு. சனி 9ஆம் வீட்டில் இருந்து மாதத்தின் தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் ஓரளவு நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பணப்பற்றாக்குறையை சந்திப்பீங்க இந்த மாதத்தில். மாதத்தின் தொடக்கத்தில் குரு செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டு செயல்பாடுகளுக்காக செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பதற்காகவும் பணத்தெல்லாம் நீங்கள் செலவழிப்பீங்க. உங்கள் ராசி அதிபதியான புதன் சுக்கிரனோடு சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் அதன் மீது முழு பார்வையும் செலுத்துறதால உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்மத்தில் சுக்கிரன் போகிறாரு. சகாயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம், மிதுனராசி இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை கிடைக்கின்ற வேலையை பயன்படுத்துங்க. வாகனம் அப்படிங்கிறது அதிகமாக பழுது வைக்கலாம். இந்த மாதத்தில் வாகன பழுதுகளால் அதிகமான செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உடன்பிறப்புகளோட இல்லத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்காக அதிகமான செலவு அப்படிங்கிறது இருக்க போகுது மிதுனராசிக்காரர்களுக்கு. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ர நிலையிலே இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு சற்று சிரமமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இடையூறு இருந்திருக்கும். அந்த இடையூறுகள் எல்லாமே நீங்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தலை குனிஞ்சு நடந்திருப்பீங்க. இனிமேல் கொடுத்த வாக்கை எப்பாடு பட்டாவது காப்பாற்றணும். இல்லை கொடுத்த வாக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னால் செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை செய்து முடிக்கலாம். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு அதை தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் கோடு போட்டு வாழக்கூடியவங்க மிதுனராசிக்காரர்கள். இப்படி தான் வாழணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். அந்த கட்டுப்பாட்டோடு நடந்துக்கிறது தான் நல்லது. இனிமேல் சக பணியாளர்களெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அவர்கள்லாம் முழு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இனிமேல் வேலையில் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்ப சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்ததை விடவும் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்களோட உறவுலாம் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிங்க. கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் பேசாமல் இருந்தாலே பல சிக்கல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியும். உங்கள் ராசி அதிபதி புதன் 13ஆம் தேதி வரைக்குமே வக்கரத்தில் தான் இருக்கிறாரு. அதனால தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதால குடும்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே
இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த துறையில் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அனுகூலமான மாதம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் மக்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் அமையும். அதனால் வேலைச்சுமை, பணிச்சுமை இதெல்லாமே அதிகரிக்க போகுது. ஓய்வு எடுப்பதற்கான நேரம் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கனாலும், அல்லது கிரிவலம் போனாங்க அப்படின்னா கிரிவலம் சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கோ அல்லது புதன்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வாங்க. நிதிநிலையில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. கணவன் மனைவிக்கு இடையிலேயே சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னாலும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது மிக மிக அவசியம் இந்த மாதத்தில்.